தெரியுதா வீடியோல தெரியுதா? ம் ம் அடுத்தது எங்க தங்கம் எப்படி இருக்கிற போனுக்குள்ள இந்த ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள பில்லும் இருக்குது இல்ல, அதையும் காட்டி நீங்க. ஹலோ ஓ என்ன கதைக்கிறது கொஞ்சம் கிளியர். ஓ இங்க அதான் சொன்னேன் தானே, நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை, மத்தபடி ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க என்ன சொல்லுங்க விளங்குது. எல்லா வசதியும் கிடைச்சி தானே இருக்கிறேன். எல்லா வசதியும் கிடைக்கல தானே, அதுதான் கேக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்ப இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கையில பார்த்தாலே தெரியும் போன் இருக்கு. அப்ப இந்த என்னோட வீடியோஸ் தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு ஞாபகம் வரணும், அந்த யான் அடிச்சு கணவர் இழந்த குடும்பத்துக்கு நான் 1,24,000 உதவியா எடுத்து கொடுத்திருந்தேன். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், சும்மா வந்து நம்ம 1,24,000 கொடுக்கும், அதை வந்து செலவழிக்கிறதுக்கு கொடுக்கல தானே, அதை வந்து ஒரு பயன்படுத்தணும். இப்ப அது எங்களோட நோக்கமும் அதுதான். இதுக்கு முதல் வீடியோஸ்ல எல்லாம் கையிலேயே வந்து பணத்தை கொடுத்துட்டு போனேன். ஆனா இனிமே வர வீடியோஸ்ல, இனிமே வர உதவி திட்டத்துல அப்படி செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறேன். என்ன நம்பி இப்ப பணம் அனுப்பி உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்களோட காசு வந்து எதுக்காக அனுப்பினாங்களோ அது வந்து அது நடக்கணும். அந்த வகையில தான் இந்த குடும்பத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு வாழ்வாதாரம் ஒன்று, அந்த 1,24,000 வாழ்வாதாரம் ஒன்று உருவாக்கணும் என்று இருந்தேன் நான். அந்த வகையில இப்ப ஆடு வாங்கியிருக்காங்க, ஒரு 3 ஆடு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு 70,000 ரூபா 70,000 ரூபா செலவாயிட்டு அந்த 3 ஆடு வாங்குறதுக்கு. அதுக்கு பிறகு அந்த வீடியோலயே, அந்த உதவி வீடியோலயே கேட்டிருந்தது அந்த தங்கச்சி, ஒரு ஜூம் கிளாஸுக்கு போன் இல்லைன்னு சொல்லிச்சு. போன் இல்லாட்டி லேப்டாப் தேவைன்னு கேட்டிருந்தது. அப்ப வந்த உதவிக்கு ஏற்ற மாதிரி தானே அதை நம்ம செய்யலாம். அந்த வகையில ஆடு வாங்கினதுக்கு பிறகு மிச்சத்துல போன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது ஒரு ஜூம் கிளாஸுக்கு ஒரு ஏற்ற ஒரு போன் தான். லோட் ஆண்டும் ஆகாது, எல்லாம் கேட்டுதான் வாங்கி எடுத்துனாங்க. இது ஒரு 47,500 ரூபா இந்த போனுக்கு மட்டும் முடிஞ்சுது. ஓகே, இப்ப போயிட்டு அவங்களுக்கு இந்த போனையும் கொடுத்துட்டு, மற்றது அந்த ஆடு வாங்கியிருக்காங்க தானே, அதையும் இந்த வீடியோல நான் காட்டுறேன். இனிமே வர உதவி திட்டத்துல அப்படித்தானே, ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் தான் ஒரு முக்கியத்துவமா கருதி அந்த பணத்தை வந்து அதுக்கு தான் பயன்படுத்துற, அவங்களோட கையில கொடுக்கறத விட அது நல்லது தானே. விலங்கல கடிக்குமா? முந்தநாத்து வந்தனா என்ன, 2 நாள் இவர் வந்திருக்கேன். என்ன ஞாயிற்றுக்கிழமை ரெடியா இருக்கீங்களா? இப்ப நம்ம முதலாவதா வந்து அந்த மாடை பாப்போம். என்ன ஆடு வாங்கிட்டீங்க, ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? அவ பாத்துட்டு வருவோம். பழகிட்டா ஆடு பூதம் பாக்குற மாதிரி பாக்குது. அது கழுத்துல கயிறு போடல தானே, இப்ப கூச்சம் தானே ஆக்களுக்கு. கழுத்துக்க குட்டி இருக்கா, இப்ப குட்டிர நிலம் என்ன தெரியும், ஆலங்கொத்து வட்டி கண்டு போட்டேன். அவ்வளவு முடிச்சுட்டாவும் முடிச்சாவ மாடு முடிச்சு ஒரு ஆள் வேலையில நின்று உண்ணமாயிரம். குட்டி கட்டி வச்சிருக்கீங்களான்னு கட்டி தான் மேய்க்க ஆடு இருக்கா நம்மளுக்கு. இது உண்டு என்ன, இது உண்டு. அடுத்தது அண்ணா இருக்காங்க, குட்டியும் போட்டையும். அது ரெண்டும் அது வந்து டிஎஸ் ஆபீஸ்ல ஏற்கனவே கொடுத்தது. இது உண்டு, அந்த 2 என்ன தெரியுதா வீடியோல தெரியுதா? அடுத்தது எங்க அந்த அடிக்கிறது என்ன. அப்ப மொத்தமா 3 பெருசும் ஒரு சின்னனும் என்ன குட்டி, 3 பெரிய ஆடும் ஒரு குட்டியும். எவ்வளவு முடிஞ்சது? 62,000. நான் உங்களுக்கு 74,000 கையில தந்துட்டு போனேன். நான் என்ன, நான் 50,000 போன் வாங்குறதுக்கு எடுத்தது 74,000 கொண்டு போனேன் நான். இப்ப வாங்க சரியா, நான் ஆட்டை காட்டியாச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வாங்கிட்டீங்க. அப்ப இதுக்கு ஒரு குட்டி போடும்.
இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும். இப்ப என்னத்துக்காக ஆடு வாங்கினு சொன்னா இதுல என்ன இந்த ஒரு தொழில் தானே உங்களுக்கு பொருத்தமானது என்ன ஆடு வளர்ப்பு. ம் ஆடு வளர்ப்பு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடு அது வந்து அந்த ஒரு வாழ்வாதாரத்தை எடுத்து செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே என்ன ஒரு சந்தோஷம் தான் என்ன அதான் சந்தோஷம் தான். எங்களால முடிஞ்சது வந்து உங்களுக்கு எடுத்து தந்திருக்கோம். வீடியோ எடுக்கும் போது யோசிச்சீங்களா இப்படி உதவி கிடைக்குமெண்டு? இல்ல நான் இப்படி ஆடை எதிர்பார்க்கல ஐயா. வீட தான் முக்கியமா செஞ்சு தருவேன் வீடு அதான் இப்ப நாங்க ஆடு வாங்கி தந்திருக்கோம்னு சொன்னா இப்ப அதுகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் தானே. அதான் உங்களுக்கு ஏதாச்சும் இதுக்கு பிறகும் ஏதாச்சும் உதவி வரும்னு சொன்னா தருவான். இப்ப கூட உங்களுக்கு ஏதாச்சும் வந்ததுன்னு சொன்னா அதை நான் அதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு உதவி வந்தா உங்களுக்கு கிடைக்கும் தானே. சரிதானே. அப்ப நம்ம அவங்ககிட்ட இந்த போன் வாங்கின முக்கியமா அப்ப கொடுப்போம். என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை முடிப்போம் வாங்கல. இதெல்லாம் நான் குப்பை போடுறேன். பெரிய அளவு தானே. அவங்க உங்களோட அம்மா அப்பா. அப்ப உங்களோட பிரச்சனை முடிக்கணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு எழுப்புங்க இருந்து வாங்குவீங்களா? ஓ இப்ப என்னன்னு சொன்னா அப்படித்தானே. நீங்க அந்த வீடியோல கேட்டது என்ன லேப்டாப் இல்லாட்டி போன் என்ன கால் நடந்த நிகழ்ச்சி தான் நடக்கலாதான் துப்புரம் நடக்கல என்ன. அது நீங்க கேட்டீங்க. கிடைச்ச உதவிக்கு ஏற்ற மாதிரி தானே லேப்டாப்புக்கு கிடைச்சிருக்கு. அது வாங்கிருக்கலாம். இப்ப இதுவும் நல்ல போன் தான். ரெட்மி 13C என்று அடிச்சிருக்கு. ஓப்பன் பண்ணுங்க உங்களோட கையாலே. நாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். நீங்க திறங்குங்க. இந்த வீடியோல நீங்க திறந்து பார்த்தா நல்லா இருக்கு. ஓகே இல்ல பார்த்து விழுந்துரும். தங்கம் எப்படி இருக்கிற போனுக்குள்ள இந்த ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள பில்லும் இருக்கிறதுல அதையும் காட்டி நீங்க சொன்னா ஒன் பண்ணித்தான் இருக்கும். அது நீங்க ஒன் பண்ணுங்கல்ல. 47,500 தெரியுதா நல்லா. 47,500 சந்தோஷம் தானே. என்ன இந்த போன் உண்டு. இது ஜூம் கிளாஸுக்கு. இது வந்து 8GB ரம்மும் 256GB ஸ்டோரேஜ். அது லோட் ஆகாது, ஹீட்டும் ஆகாது. ஜூம் கிளாஸுக்கு தானே. என்ன அப்ப வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா. அதுக்கு இந்த போனுக்கு அந்த அவங்க கேக்குறது கொடுக்கலாம். திருப்பி இதுக்கு முதல்ல யூஸ் பண்ணிருந்தது 2GB RAM. அப்ப லோட் ஆகும் தானே. இது 8GB. பாருங்களேன் 6GB டிஃபரண்ட். இது அதான் இந்த போன் நாளைக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று வர சொல்லிட்டாங்க. நாளைக்குமா? அது கல்லடி கிரீம் கொட்டலுக்கு வரடா. இப்ப நான் தான் கூட்டிட்டு போகும் எல்லா பிரச்சனையும் எனக்கு தான். கேமரா எல்லாம் ஓகே. உங்களுக்கு கலர் எல்லாம் பிடிச்சிருக்கு தானே. ஓ சந்தோஷம் தானே. போன் ஒன்று இருந்தது. இனிமே வந்து அதான் படிப்புக்கு தானே கேட்டீங்க. அதனாலதான் முக்கியத்துவம் அது வாங்கி தந்தேன். இல்லாட்டி அதுக்கு மாடு வாங்கிருக்கிறானே. ஆடும் வாங்கியாச்சு. இல்ல ஆட சொன்னா ஆடு இப்ப 3-4 மொத்தமா இருக்கு. இதுக்கு இல்ல இது போனும் கட்டாயம் தானே என்றதுக்காகத்தான் அது வாங்கினேன். ஆட்டுக்கு பேர் எல்லாம் வைக்கலையா? வச்சாச்சா? ஆடுகளை வந்து எடுத்து கிட்ட இருந்துருக்கே வடிவ காட்டி என்னென்ன பேர் வச்சீங்கன்னு சொல்லிருக்கலாம். ஓடுமா? நான் மறுபடியும் தெரியும் தானே. அப்ப என்ன கட்டி அங்க கட்டி வச்சிருக்கலாமே. அப்ப நான் இவன் போன் கதை கேட்டு நீங்க கட்டிட்டு வரீங்களா? கொண்டு வரீங்களா? கொண்டு இவடத்த கட்டுங்கள. நீங்க அந்த அக்கோட கதைங்க. சரிதானே. அப்படியே செய்யலாம் தானே. எங்க குட்டியும் போட்டீங்க.
ஹலோ. ஓ வணக்கம் அக்கா, வணக்கம். நான் தான் இப்ப சொன்னா தானே எடுப்பேன். ஓ இப்ப அதான் நீங்க உதவி செஞ்சாக்கள் இப்ப பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த நான் போன் வாங்கி கொடுத்த மூத்தாள் ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்க அவனிக்கா. அப்ப நீங்க அவையோட கதைங்கல்ல. இந்தா. ஹலோ. ஓ என்ன கதைக்கிறது கொஞ்சம் கிளியர். ஓ இங்க அதான் சொன்னேன் தானே, நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை, மத்தபடி ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க என்ன. சொல்லுங்க விளங்குது. இப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் கிடைச்சு எல்லா வசதியும் கிடைச்சுதானே இருக்கிறேன். எல்லா வசதியும் கிடைக்கல தானே, அதுதான் கேக்குறாங்க. இப்போதைக்கு போன் வசதி மட்டும் கிடைச்சிருக்கு. நான் என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் சொல்ல தெரியல, நான் முடிஞ்சதை செய்யணும். சரி, நன்றி அக்கா. அப்ப நீங்க உங்க சொல்ல தெரியல, நான் சும்மா சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன அந்த தங்கச்சிர படிப்புக்கு. சொல்ல தெரியல இவங்களுக்கு. நானும் வந்துட்டு 2-3 பேர்ட்ட கதைச்சிருக்கேன். அவங்கள்ட்ட இருந்து கிடைச்சாலும் சரி, என்கிட்ட இருந்து கிடைச்சாலும் சரி, நான் வந்துட்டு உங்களுக்கு என்னால முடிஞ்சதை மாதம் நான் அவங்களுக்கு அவையால முடிஞ்சது அவைக்கு என்ன முடியுமோ அந்த சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க கதைக்கலையா, இங்க வாங்களேன். என்ன உதவி செஞ்சாங்களோட கதைக்கலையா, வாங்க. என்னடாப்பா என்ன சரி, சின்ன அந்த ஒளிராவ் கதைக்கலையா. சரி நீங்க பிறகு கதைங்க அவையோட. நான் நம்பர் கேட்டீங்க தானே, நம்பர் அப்ப நான் கொடுக்குறேன். எனக்கு அவங்க அந்த தங்கச்சிட்ட கூட. ஓகே தம்பி, நீங்க நம்பரை கொடுங்க அவங்கள. அதுக்கப்புறம் நீங்க கதைங்க. சரி அக்கா, பாய் அக்கா, நன்றி அக்கா போன் எடுத்ததுக்கு. ஓகே, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஓகே பாய். ஓகே அக்கா, பாய் பாய் பாய். ஆடு வந்துட்டா போய்த்தாங்க என்ன. நீங்க அதான் கேட்ட திரும்பி உங்களுக்கு படிப்புக்கான வசதி கிடைச்சிட்டான்னு கேட்ட எல்லா வசதி உங்களுக்கு இப்ப கிடைக்கல தானே என்ன. இப்ப போன் மட்டும்தான், ஒரு இன்டர்நெட், ஒரு நல்ல ஒரு ஜூம் கிளாஸுக்கு ஒரு நல்ல போன் ஒன்று வேணும். அதுக்கு தான் அந்த இதுதான் கிடைச்சிருக்கு. அடுத்தது உங்களுக்கு இது இருக்குதானே, மந்த்லி கட்டுறது ஒரு செமிஸ்டர் முடிய, அதுவும் கிடைக்கல தானே. இந்த கடை நம்பர் தாரன். நீங்க ஏதாச்சும் வேணும்னு சொன்னா அவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாவோ. இப்ப தூக்கிட்டு வராங்க, வாங்க போவோம். சரிதானே, உங்களோட பிரச்சனை முடிஞ்சா ஒரு பிரச்சனையா முடிச்சு வரோம். சரிதானே. சரி, நீங்க என்னது காரணத்தை காய்க்கல, அவ என்ன நினைப்பாவோ என்ன. உதவி செய்யறாங்க, காய்க்கிற இல்லையா. அது சரி. இன்னும் 2 வரணும் என்ன. என்ன பேர் இதுக்கு, பேர்ல யாரு. பாஞ்சான் இதுக்கு. என்ன பேர் வச்சு. என்ன பேர் வைப்போம் இதுக்கு. சுள்ளாங்கொட்டை வைக்க இது கொட்டை. அது சரி. யாரு கயிறு போடலானே, கூச்சப்படலாக்க. அவ உங்களோட அம்மா பேர் வச்சு ஒருத்த கட்டுங்க. இல்ல உண்டாங்க, உடத்த பக்கத்துல கட்டிவிட்டா உண்ட கவரா உண்டாங்க. வாங்க உடத்த இல்ல இதுல கட்டுங்க. இதுல கட்டின அங்க ஓடுங்க, சிக்கடிக்குமா. ஏன்னு சொன்னா முதல் உங்களுக்கு தான் இப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன். நான் ஒரு ஆடு வளர்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குறேன். அப்ப நல்ல தானே, அதையும் காட்டுறது தெளிவான்றதுக்காக தான் இது. அப்ப 62,000 முடிஞ்சிருக்கு. மொத்தம் 4 ஆடு, 3 குட்டியும் அதுவும். சரிதானே, வாங்கல. இப்ப கதைச்ச இப்ப அந்த உதவி செஞ்சாவ தானே டிலானி பிரான்ஸ் நினைக்கிற. அப்ப அவ மகளோட கதைச்ச. அப்ப அவ சொன்னாவோ, அவ கேட்டாவோ, இவைக்கு புரியல. எல்லா உதவியும் கிடைச்சிதான்னு கேட்டாவோ. அப்ப இவ சொன்னாவோ மண்டு. அப்ப இன்னும் கிடைக்கலானே எல்லா உதவியும் படிப்புக்கான. இப்ப அவ சொல்லிக்க, அப்ப வீடியோ முன்னாலே அவ சொல்லிட்டாவோ, மாசம் ஏதாச்சும் எவ்வளவு சொல்ல தெரியாதா, சின்ன சப்போர்ட் தங்கச்சிக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணுவான் என்று சொல்லிருக்கா. சந்தோஷம் தானே என்ன. நான் போக்கரோட நம்பரை தாரேன், நீங்க அவரோட தொடர்பு கொண்டாங்க. சரி சரிதானே. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த காசை பயன்படுத்தி, இப்ப அந்த வீடியோல சொன்ன மாதிரியே என்ன
ஆடு வாங்கி ஆடையும் வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்தது போனும் வாங்கி தந்தாச்சு. ஏன்னா அப்ப எங்கட கடவும் முடிஞ்சு. இனிமே வந்து நீங்க தான் உங்களோட பிரச்சனையை பார்க்கணும். சரியா? சரிதானே? உதவி அவங்களோட தொடர்பை நான் ஏற்படுத்தி தாரேன் தானே, விளங்குதா? ஓ அதுதானே சொன்னான் வீடியோ மூலம் தானே சொன்னான். பாங்க கொடுத்த இந்த அங்கல போங்க. நடக்கலாம் என்ன? அப்ப யூனிவர்சிட்டியில கஷ்டமா இருக்குமேனு இப்ப லீவு கொடுத்திருக்கேன். லீவு என்ன? அதானே விளங்கிட்டு தானே. இப்ப நாங்க வீடியோ மூலமா என்ன சொன்னோமோ, என்ன சொன்னோமோ அதை நாங்க நிறைவேற்றி தந்தோம். என்ன? அப்ப வந்து இனிமே வந்து நீங்க தான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவினா எடுத்து தந்திருக்கேன். இனிமே உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்தி கொண்டீங்களா? சரி. இப்ப ஆடெல்லாம் வந்து இப்ப அங்க கொண்டு இருந்ததை புடிச்சு வச்ச விடத்தை காட்டி எடுக்க சொன்னா கட்டாயம் காட்டத்தான் வேணும். முதல் தடவையா இப்படி ஒன்று வாங்கி கொடுத்து வீடியோ எடுக்கிறோம். அதனால எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கும். அதனாலதான் நாங்க இப்படி செஞ்சிருக்கிறோம். கஷ்டப்படுத்தி அங்க போயிருந்ததானே. சரி, விலையை கொண்டா சரிதானே. இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்னதை செஞ்சுட்டேன். ஆடு வாங்கினது என்ன 62,000. 62,000. அந்த அந்த முதல்ல அந்த பணம் கொடுத்து போட்டு போக்குலயே 74,000 கொடுத்தேன் நான். அதுல அந்த டிராவலிங் எல்லாம் அந்த ஆடுகளை கொண்டு வர செலவுலங்களே ஒரு 8,000 என்ன 8,000 மிச்சம் இருக்கு. இப்ப மூத்தாளுக்கு நான் போன் வாங்கி கொடுத்தேன் நான். அவைக்கு கட்டாயமா தேவைன்றதால அது வாங்கி கொடுத்தேன். ஆனா சின்ன ஆளுக்கு ஏதாச்சும் நாங்க வந்து அம்மட கையில காசு இருந்ததுல இந்த கையால ஒரு கொப்பியோ ஒன்று வாங்கிட்டு வர முடியாத நிலைமை. அதனால காசு தாரன். நீங்க வந்து இதுக்கு பிறகு 7 தான். இது அப்படி வச்சிருந்து 7க்கு ஸ்டார்ட் ஆகுது தானே கிளாஸ். அப்ப இதை பயன்படுத்தி நீங்க கிளாஸுக்கு போனீங்க. என்ன தங்கச்சி இந்த கையில வாங்க, இந்த வாங்க அண்ணா. எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கும். நான் ஒரு லக்கியான ஒரு ஆள். என்ன அதானே. எந்த கையில வாங்கிடுங்க. இந்த வெண்ட கையில வாங்கினாதான் உதவி செஞ்சு அவங்களும் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். விளங்கிட்டானே. என்ன டிலானி அக்கா அவன் நினைப்ப அவையே தாரமா இருக்கும். அதுவும் தான் வெண்ட கையில தந்த மாதிரி போயிருந்தான். என்ன வாங்கிடுக்கு இது என்னது? என்ன காசு வாங்குற உங்களுக்கு அதாவது சாராடி மனம் அது சரி. ஓகே, உங்களுக்கு வந்தது உங்களுக்கு தானே சேரும். தங்கச்சிக்கு அவைக்கு போன் வாங்கினா தங்கச்சி கொண்டு வாங்கி வரல. அதனால 8,000 ஏதாச்சும் உங்களுக்கு தேவை பூர்த்தி செய்யுங்க. ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஒரு குறையும் வைக்கல. முடிச்சுட்டேனா? இனி யாரும் உங்களுக்கு உதவியல் செய்யுங்கன்னு சொன்னா யாரும் இதுக்கு புறம் வந்தாங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன். அப்படி யாராச்சும் கிடைப்பாங்கன்னு சொன்னா சொல்லுவேன். ஆனா வந்து அப்படியோட உங்களோட பிரச்சனை முடிஞ்சதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒருவங்க என்ன வீடியோல சொல்லிட்டு தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு. அப்ப உங்களோட பிரச்சனை முடிஞ்சுதானே. இதுக்கு மிச்சமா நான் என்ன செய்ய முடியும்? என்ன உதவி செய்யறாக்கிற நம்பரையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அவன் மாசம் எவ்வளவுன்னு தெரியா, எவ்வளவுன்னு அவ குறிப்பிடல. ஆனா மாசம் ஹெல்ப் பண்ணுவான். இப்ப நீங்களும் இந்த ஆடு குட்டி தாச்சுன்னு சொல்றீங்க. என்ன குட்டி தாச்சா? அப்ப அதை குட்டி விட்டா கொஞ்சம் டக்குன மாறாது. டக்குன மாறாது தானே. என்ன வாழ்க்கைன்றதை டக்குன மாறாது தானே. கொஞ்சம் படிப்படியா தான் முன்னேறலாம். பேபியும் ஒரு படிச்சான்னு சொன்னா அவை மேல எடுத்தான்னு சொன்னா அதுக்கு பிறகு அப்ப தங்கச்சியும் படிச்சான்னு சொன்னா அவை மேல எடுத்தவன்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே. என்ன உங்களுக்கு சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். நீங்க எடுத்து தந்ததுக்கும் சந்தோஷம். என்ன ஓகே. என்னமா ஒரு போன் ஒன்று வேண்டி கொடுக்குற, நம்ம இப்படி ஊரா புள்ளட்ட சொல்லி எழுதுறோம். எனக்கு சரியான மன வருத்தமும் கவலையும் தான். சொல்ற போன் ஒன்று வேலை செய்யுதுல ஏலாம எறியப்படுறேன்னு வளர்ந்த போனை எறியாம வச்சுக்கோ. பாப்போம் எங்க நானே கஷ்டப்பட்டு உங்களை அப்பா ஜான காசு நானே தந்தா கஷ்டப்பட்டு வேண்டுவோம் என்றுதான் சொல்லி வச்சிருந்தேன். கடவுள் புண்ணியமா நீங்க வந்து நம்மட காலில் கொண்டு விழுந்த மாதிரி வந்து இறங்கிட்டே வந்து இந்த உதவியும் செஞ்சிருக்கேன் எங்களுக்கு. இல்லாட்டி நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி போன் வண்டி கொடுக்குறேன் புள்ள குஞ்சு அவங்கட அப்பா இருக்கிறேன்டா இப்படியாவது வேண்டி கொடுப்பாரு. அவன் இல்லாட்டி யாரும் வேண்டி கொடுக்குறேன். அவங்க அப்பா இருந்திருக்க அங்க நானே கடன் வாங்கி கொண்டு வேண்டி கொடுத்திருப்பாரு. உடனே போன் செஞ்சோடனே வேண்டி கொடுத்திருப்பாரு. இப்ப போன் உடஞ்ச வேலை செய்யலன்னா எனக்கு போன் வேண்டி தாண்டா நான் என்னமா வேண்டி கொடுக்குறேன். எப்படி வேண்ட எங்க இருந்து வேண்ட. அப்ப இவன் அந்த யான் அடிச்ச காசு அந்த வேண்டி கொடுப்போம் அவனுகள் எங்க தார மாதிரியும் இல்ல, நம்ம வேண்ட மாதிரியும் இல்ல. எவ்வளவு தாரண்டாங்க?
அவங்க 10 லட்சம் மட்டும் சொன்னாங்க. 1 லட்சம் ஒரு மாதிரி ஓடி ஆடி எடுத்துட்டோம். போனா 9 லட்சம் ரூபா தரணும். அதை 3ஆ பிரிப்பாங்க போல. அவைக்கும் நம்மளுக்கு தருவாங்க. அந்த மாளு இந்த மாளுக்கு எனக்கு தருவாங்க. அப்ப அதை கிடைச்சா கொஞ்சம் வீட்டு பிரச்சனைகளும் கொஞ்சம் அது முடிக்கலாம்ன்ற மாதிரி கட்டாயமா கிடைக்கும் நானும் வேண்டிக் கொள்றேன். கட்டாயமா கிடைக்கணும் உங்களுக்கு. தருவாங்க. எல்லாம் குடுத்திருக்கேன் தானே. கொஞ்ச நாள் செல்லுமா. ஓகே, நம்ம சந்தோஷமா இந்த வீடியோ முடிப்பேன். என்ன சரிதானே? ஓகேங்க. இப்ப நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சு கொடுத்துட்டேன். என்ன நம்பி காசு அனுப்புறாக்கள்ன்ற பணம் ஒரு உரிய முறையில் அவங்களுக்கு போய் சேரணும்டா ஒரு இப்படி இப்ப நான் இந்த வீடியோல அதான் தெளிவா காட்டினேன். நான் ஒரு வாழ்வாதாரம் ஒன்று உருவாக்கி கொடுக்கறதா நல்லம். அந்த வகையில தான் இவங்களுக்கு ஆடும் ஃபோன் படிக்கிறதுக்கு தேவை தானே, அதுவும் வாங்கி கொடுத்தேன் நான். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.